Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான garlic wheat தோசை தான். கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்யற ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தோசை இது. இந்த தோசை செய்யறதுக்கு அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். யாருமே எதிர்பார்க்காத டேஸ்ட்ல ரொம்பவே கிறிஸ்பியான உடம்புக்கு ஹெல்த்தியான garlic wheat தோசை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Y2K சமையலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதை பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். 1 டீஸ்பூன் வரமிளகா விதை, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற தண்ணி ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம கலக்கிற மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலக்க முடியும். இந்த தோசையை நம்ம மாவை கலக்கின உடனே அப்போவே செய்ய போகிறோம். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு கெட்டி ஆகாது. ஸோ நான் சொன்ன அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாலே போதும். அரிசி மாவு ரவைன்னு எதுவுமே நம்ம சேர்க்காம கோதுமை மாவை மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிறனால இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசை மாவை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் வேண்டியதில்லை. தோசை கல் சூடாகிற அளவுக்கு அது ஊறினாலே போதும். 2 கப் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு தேவையான மாவோட கன்சிஸ்டன்சி இதுதான். அடுத்தது நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஊற்றி நம்ம தோசை சுட வேண்டியது தான். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி சுடுறதுனால தோசை வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பி கார்லிக் வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா பேப்பர் மாதிரி மொறுமொறுன்னு சூப்பரான தோசை ரெடி. இந்த கிறிஸ்பியான தோசைக்கு கார சட்னி ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியான இந்த தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான garlic wheat தோசை செய்யறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Y2K சமையலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.